திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்பதற்கு ஒரே ஒரு பதில், இங்கே கூடியிருக்கிற நீங்கள் தான் இது அடையாளம். இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் சொன்னாவே சிலருக்கு ஒரே கோபம் பொத்துக்கிட்டு வருது, வீர ஆவேசம் வருது. ஆவேசம் வரட்டும், கோபம் வரட்டும், இப்படி சொல்ல தான் திராவிட மாடல் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்காக நாங்கள் பயந்துட்டு போய் மூலையில் ஒடிக்கிட மாட்டோம். நீங்கள் சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கு. நீங்கள் இப்படி தலைக்குறைவாக பேசத்தான் இன்றைக்கு உங்கள் இடத்துலேருந்து எல்லாரும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும். பேசணும். நான் கூட பல நேரங்கள் சொல்வது உண்டு, கவர்னர் ஆளுநராக இருக்கக்கூடிய கவர்னர் அவர்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாரு, நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு, திராவிடன்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆரியத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னெல்லாம் வருத்தப்படுவது உண்டு. பேசட்டும், அவர் பேச தான் நமக்கு ஆதரவு ஜாஸ்தி ஆகுது. அதனால் சில பேர் கவர்னரை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றுங்க தீர்மானம் போட்டிருக்கிறோமா? நாங்கள் போடலை, தீர்மானமே போடலை. அவர் இருக்கணும், இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது. அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும், ஆளுநர் உரையை நாங்கள் கொடுப்போம். அதை எடுத்து படிக்காமல் வெளியில் போகணும், அதையும் பார்க்கணும், அதை மக்கள் பார்க்கணும். நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவுசெய்து கவர்னரை மாற்றாதீங்க, அவரே இருக்கட்டும். இதுதான் உண்மை. அதே மாதிரி தான் நீங்கள் யாரை நம்பி போனீங்களோ அது வீணாக போச்சு அப்படின்னு வருத்தத்தோடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி